அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஸ்டெர்லைட் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஸ்டெர்லைட்டை திறக்க தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறவரிடம் பேசலாம். மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதி கோரி வேதாந்தா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அந்த மனு மீதான விசாரணை தலைமை நீதிபதி அமர்வில் இன்றைய தினமும் நடைபெற்றது. அப்பொழுது வேதாந்தா சார்பில் தங்களது நிறுவனம் அனைத்து சுற்றுச்சூழல் விதிமுறைகளையும் கடைபிடிக்க தயாராக இருந்ததாக தெரிவித்த பின்னரும் ஆலை மூடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. நீதிபதிகள் அப்பொழுது இந்த விவகாரத்தில் தமிழக அரசின் ஆட்சேபனைகளை புறந்தள்ளிவிட முடியாது, அப்பகுதி மக்களின் நிலையையும் அவர்களின் கருத்துக்களையும் ஒதுக்கிவிட முடியாது, ஏனெனில் மக்களின் நலன் முக்கியமானது என்று தெரிவித்தது. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ஆலை நிர்வாகம் இந்த விவகாரம் தொடர்பாக கூறுவது தவறு. அவர்கள் அரசு விதிக்கும் எந்த விதிமுறைகளையும் பின்பற்றவில்லை என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. விதிமுறைகளை மீறியதற்காக ஸ்டெர்லைட் நிர்வாகத்திற்கு ஏற்கனவே அபராதம் விதிக்கப்பட்டதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. வேதாந்தா நிறுவனத்தை பொறுத்தவரை மீண்டும் கடந்த 2007ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் அந்த சுற்றுச்சூழல் அனுமதியை எதிர்த்து இதுவரை எந்த வழக்கும் தொடரப்படவில்லை எனவும், மேலும் இந்த ஆலை விவகாரத்தில் புதிய நிபுணர் குழு அமைப்பதாக இருந்தால் உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைத்து அந்த நிபுணர் குழு 1 மாதத்தில் அறிக்கை வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும், அந்த பரிந்துரை அடிப்படையில் கூடுதல் சுற்றுச்சூழல் காப்பீட்டு வசதியுடன் ஸ்டெர்லைட் ஆலை இயங்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இதற்கு நீதிபதிகளை பொறுத்தவரை இந்த ஆலை எதிர்ப்பு விவகாரத்தில் அப்பகுதியை சார்ந்த அனைத்து மக்களும் நீதிமன்றம் வர இயலாது, மேலும் குரலற்றவர்களின் நலனையும் பாதுகாக்க வேண்டியது நீதிமன்றத்தினுடைய கடமை எனவும், மேலும் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று உத்தரவிட்ட உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் முழுமையாக புறக்கணிக்க முடியாது என்றும், மேலும் இந்த ஆலையை ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என கருதிய அனைத்து பாதுகாப்பு அம்சங்களையும் பூர்த்தி செய்து ஆலையை இயக்கும் விதத்தில் நிபுணர் குழுவை அமைக்கலாம் என்ற மனநிலை இருந்தது. ஆனால் இந்த விவகாரத்தில் நேரடியாக நீங்கள் ஆலை இயக்குங்கள் என தற்பொழுது உத்தரவிட முடியாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்டெர்லைட் ஆலை ஆதரவாளர்கள் தரப்பிலும் இன்றைய தினம் வாதமானது முன்வைக்கப்பட்டது. அதில் ஒரு என்ஜிஓவினுடைய தூண்டுதலின் பேரில்தான் இந்த போராட்டம் நடத்தப்பட்டதாகவும், அந்த என்ஜிஓ தற்பொழுது மத்திய அரசு தடை விதித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து தமிழக அரசை பொறுத்தவரை நிபுணர் குழு, தொழில்நுட்ப நிபுணர் குழு ஆலையை சுற்றியுள்ள பகுதியை ஆய்வு செய்து அதன் அறிக்கையில் இந்த நிறுவனம் மிகவும் அதிக அளவில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை விளைவிக்கிறது, குறிப்பாக நிலத்தடி நீர் மாசு அடைந்திருக்கிறது, எனவே கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பை விளைவிக்கும் தொழிற்சாலை இயங்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே சென்னை உயர்நீதிமன்றமும் இந்த ஆலையை திறப்பதற்கு அனுமதி அளிக்கவில்லை என்றும் வாதிடப்பட்டது. மேலும் ஆலையில் இருந்து வெளியேறும் கழிவுகள் ஆலையை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நிலத்தடி நீரை கடுமையாக மாசடைய செய்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் நிலத்தடி நீர் பருகுவதற்கு ஏற்றதல்ல என்ற நிலை உருவாகி இருப்பதாகவும், சுற்றுச்சூழல் கடும் பாதிப்படைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் அப்படி என்றால் இந்த ஆலை மூடப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அது மாசடைந்து இருப்பதால் அது இந்த நிறுவனத்தால் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்ல முடியுமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு தமிழக அரசை பொறுத்தவரை ஸ்டெர்லைட் ஆலையால் ஏற்பட்ட இந்த பாதிப்பு என்பது சரியாவதற்கு நீண்ட நாட்கள் ஆகும் என்றும், மழை அளவு மற்றும் இயற்கை தான் அந்த மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்றும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் வாதங்கள் இன்றைய தினம் முடிவடையாதன் காரணமாக வழக்கினுடைய விசாரணை நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.